Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 6 perimeter and area. Perimeter problems paaka porom. Area problems ella last video la paathirkom. Okay va? So perimeter problem number 15. So idhula problem number 11 la indu 14 problems vandu link la description la link கொடுக்கிறேன் அதுல அந்த 14 problems ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லனா பிளேலிஸ்ட்ல இந்த சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படினு பாத்தீங்கன்னா கிளாஸ் 5 க்கு பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே? So question number 15, find the perimeter of the given figure not drawn to scale. ஓகே? So ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க, அந்த क्वेश्चन தான் பாருங்க இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். perimeter of the given figure not drawn to scale. So ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க, ஃபிகரோட ஒரு சைடோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகருக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெரிமீட்டர்னா என்ன? பவுண்டரி ஆஃப் த ஃபிகர். பவுண்டரி ஒரு தடவை பெரிமீட்டர்னா சுற்றளவு. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சுற்றி வந்து ஒரு மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும். ஓகே? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த 5ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 5 ப்ளஸ் அடுத்து 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த லென்த்து 12. அதாவது இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா சைடோட மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. சில ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சில சைடோட மெஷர்மெண்ட் மிஸ் ஆகும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு, இப்போ ஆட் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அது நான் போடுற ஆன்சரோட வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகே? அப்போ தான் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே? ஸோ ஆன்சர் இஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது அப்படின்னா 49 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி 49 சென்டிமீட்டர். ரைட்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. ABCD இஸ் ஏ ரெக்டாங்கிள். அதாவது ABCD அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நாட் drawn to scale. Of perimeter ABCD is a rectangle of perimeter 28 cm. அதாவது இந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. Two triangular corners have been cut away as shown in the figure. What is the perimeter of the shaded figure? அதாவது ஒரு ரெக்டாங்குலர்ல இந்த சைடு, ஓகேவா, இது பாருங்க அன்ஷேடட் போர்ஷன் எப்படி இருக்கு, ட்ரையாங்குலர் போர்ஷனா இருக்கு. இந்த பக்கம் அன்ஷேடட் போர்ஷன் வந்து ட்ரையாங்குலர் போர்ஷனா இருக்கு. இந்த ட்ரையாங்குலர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்ப கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா இந்த ஃபார்ம்ல இருக்கும். அதை நமக்கு தெரியறதுக்காக தான் ஷேடட் போர்ஷனா கொடுத்துட்டாங்க. ஓகே? அப்படி இந்த 2 ட்ரையாங்குலர் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரிமைனிங் உள்ள இந்த ஷேடட் போர்ஷனோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கொஷின் பாருங்க, இங்கே நான் எழுதியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ இதில் என்னது ABCD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொஷினில் கொடுத்துட்டாங்க. சரியா? ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 28 மீட்டர். பெரிமீட்டர் என்ன? 28 மீட்டர். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்தும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு கிவன் மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிவன் மெஷர்மெண்ட்ஸ் பாருங்க, இது வந்து லென்த்து இல்லையா? இது வந்து லென்த்தில் இங்கே AB, இது வந்து AFஓட மெஷர்மெண்ட்டு 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து FB வந்து மென்ஷன் பண்ணலை. பட் இந்த 2 லைன் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்னா AF வந்து FBக்கு ஈக்குவல்னு மீனிங். AF ஈக்குவல் டு FB. அப்போ AF 4 மீட்டர்னா FBயும் 4 மீட்டர். அப்போ ABயோட லென்த் என்ன? அப்போ AB ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்போ லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் வந்து 8 மீட்டர். ஓகேவா?
இப்போ இதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா breadth of this rectangle find out பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 times of L plus B which is equal to 28. 2 times of L என்ன இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 8 plus B equal to 28. அப்போ 2 வந்து காமன் ஃபார் 8 அண்ட் B. அப்போ 2வை வந்து 8ஓடி மல்டிப்ளை பண்ணணும், எகெயின் 2வை வந்து பிஓடி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 8s are 16 plus 2 times of B which is equal to 28. இப்போ breadth தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம 2B இங்கே வச்சுக்கிட்டு 16 மட்டும் என்ன பண்ணுறோம்? ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ 28 மைனஸ் என்னது? 16. அப்போ 28 மைனஸ் 16 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ 12. ஓகேவா? ஸோ 2B equal to 12. அப்போ B is equal to, ஸோ இங்கே 2ல B எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 2 times of B அப்படின்னு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நம்ம breadth ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 2வை ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டினாமினேட்டரில் வரும். அப்போ 12 divided by 2 6. அப்போ breadth of the rectangular என்ன அப்படின்னா 6. ரெக்டாங்கிளோட breadth வந்து 6. ஓகே, ஸோ அப்போ இதோட லென்த்து, ஃபுல் லென்த்து என்ன அப்படின்னா 6 மீட்டர். ஓகேவா? ஆனால் அங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசி 6 மீட்டர்னு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஷினில் பிஜி 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ரிமைனிங் உள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜிசி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணோம்? இந்த மொத்தத்துலேருந்து மைனஸ் இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணிட்டா ஜிசி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 6 minus 3 is equal to என்னது? 3 மீட்டர். அப்போ ஜிசி 3 மீட்டர். சிமிலர்லி அதே மாதிரியே இந்த சைடும் ஏடி breadth நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? 6 மீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏஇ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டோட்டல் breadthலேருந்து இந்த போர்ஷன் ஏஇயை சப்ட்ராக்ட் பண்ணணும். நமக்கு என்ன கிடச்சிரும்? இடி கிடச்சிரும். 6 minus 3 is equal to 3 மீட்டர். இப்போ இடியோட லென்த் என்ன? 3 மீட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் தி ஷேடட் ஃபிகர். அப்போ இந்த ஷேடட் ஃபிகரோட பெரிமீட்டர்னா நமக்கு இந்த லென்த்து தெரியணும். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் என்னன்னு தெரியணும், ஜிசியும் இடியும். அதனால தான் இப்போ இதை நம்ம breadth கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இதை வச்சு 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். இந்த ஒரு லைன், இங்கே ஒரு சிங்கிள் லைன், இந்த ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இது 5 மீட்டர்னா இதுவும் என்ன அர்த்தம் அப்படின்னா 5 என்னது? 5 மீட்டர். ஓகே, சென்டிமீட்டர் இல்லை, 5 மீட்டர். ஸோ இது 5 மீட்டர் அப்படின்னா இதுவும் என்னது? 5 மீட்டர். ஸோ இப்போ ஷேடட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மெஷர்மெண்ட் 5 மீட்டர், 5 மீட்டர், 3 மீட்டர், 3 மீட்டர் தெரியும். இப்போ டிசி தான். டிசின்றது என்னது? லென்த் ஆஃப் த கிவன் ரெக்டாங்கிள். அப்போ லென்த் என்ன நம்ம இங்கே ஃபஸ்ட்டே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 8 மீட்டர். இது வந்து 4 மீட்டர், இது வந்து 4 மீட்டர்னா அப்போ லென்த் வந்து 8 மீட்டர். இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? என்னது? ஷேடட் போர்ஷனோட பெரிமீட்டர். ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் ஷேடட் போர்ஷன். ஓகேவா? ஷேடட் போர்ஷன் பெரிமீட்டர் வந்து இந்த 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இந்த சைட்லேருந்து. ஸோ அதனால் டிக் பண்ணிக்கிறேன். 5 ப்ளஸ் அடுத்து 5 ப்ளஸ் இது 3 ப்ளஸ் இந்த போர்ஷன் 8 ப்ளஸ் அடுத்து 3. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 8. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் நமக்கு என்ன வருது? which is equal to, ஆட் பண்ணி சொல்லுங்க. வெரி குட், 24 மீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். 16 ஆப்ஷன் பி 24 மீட்டர். புரியுதா? ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஷேடட் போர்ஷனோட பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ இதோட மெஷர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிவன் ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து என்னன்னு தெரியணும். அதுக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
அந்த பெரிமீட்டர்லேருந்து தான் நம்ம லென்த்து பிரெத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லென்த் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கிவன் ஃபிகர்லேருந்து. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை யூஸ் பண்ணி பிரெத்து 6 மீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். பிரெத்து 6 மீட்டர்லேருந்து இந்த EDGCயோட லென்த்து 3 மீட்டர் 3 மீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷேடட் போர்ஷனோட ஆல் சைட்ஸோட லென்த்தும் இப்போ நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ஷேடட் போர்ஷன் 24 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேவா? இந்த 17 ப்ராப்ளம்லாம் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 18, the figure given below is made up of 6 similar squares and 2 triangles. The perimeter of each square is 32 cm. What is the perimeter of the figure? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, given figure வந்து is made up of given figure is made up of எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 ஸ்கொயர்ஸ் இருக்கு and 2 triangles. இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள்னு 2 triangles இருக்கு. ஓகேவா? the perimeter of each square, ஒரு ஸ்கொயரோட each ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னா 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் என்னன்னு கேட்டாச்சு. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் தெரியும். ஓகேவா? அதுலேருந்து சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபிகரோட பெரிமீட்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர், ஈச் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஒரு ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் எவ்வளோ? 32 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 32 சென்டிமீட்டர். அப்போனா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? 4a. 4a is equal to 32 சென்டிமீட்டர். அப்போ சைடு a ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 32 டிவைடட் பை 4. ஓகேவா? இங்கே எப்படி இருக்கு? 4 டைம்ஸ் ஆஃப் a ஓட 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரைட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ a is equal to 32 by 4 which is equal to 8 4s are 32. ஓகே? ஸோ அப்போ a is equal to 8. a ஓட சைடோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 8. ஓகே? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா ஒரு ஸ்கொயரோட சைடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த ஃபிகரோட பெரிமீட்டர். அப்போ நமக்கு இங்கே எத்தனை சைடு இருக்குது? 1 2 3 4 அப்படின்னு எத்தனை சைடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டா அதோட 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதில் என்ன ஒன்று நோட்டீஸ் பண்ணணும்னா, ஸ்கொயரோட சைடு a ஈக்குவல் டு 8ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் இந்த ரெண்டு கார்னரில் என்ன இருக்குது? ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இந்த ஃபிகரை நோட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டு ஸ்கொயரில் பாருங்கள், இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஓகேவா? சிங்கிள் லைன். இந்த ட்ரையாங்கிளுக்கும் அதே சிங்கிள் லைன் போட்டிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த 3 சைட்ஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயருக்கு ஒரு சைடோட லென்த்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடும் என்ன தான்? 8 சென்டிமீட்டர் தான். ஏன்? இந்த ஃபிகரில் ஹிண்ட் இருக்குது. 3 இந்த இடத்துல ஒரு சிங்கிள் லைன் போட்டிருக்காங்கன்னா இந்த 3 சைட்ஸும் ஈக்குவல்னு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கார்னர் இந்த இடத்த இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை சைடு இருக்குன்னு நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? நோட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 14 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 14 into 8. ஓகே? 14 into 8 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? எனக்கு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். வெரி குட். 112 சென்டிமீட்டர்.
ஓகேவா? ஸோ 14 into 8 என்னது 112 சென்டிமீட்டர். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் என்ன அப்படின்னா 112 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க, ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.